Nemathi Property Management. Contact 7667008999. ஒரு கவிதை என்பது நீங்கள் ஒரு எழுத்தாளன் எழுதிடலாம் இல்லையா? ஒரு இசைக்கோர்ப்பு என்பது வந்து ஒரு பல இசைக்கலைஞர்கள் சேர்ந்தது, ராகம் சேர்ந்தது. இளையராஜாவை கண்டுக்காம இல்லைங்களே. இல்ல சமூகம் இளையராஜாவை கொண்டாடி இருக்குல்ல. என்ன இளையராஜா யாராவது பொம்பளையை பிடிச்சி கையெழுத்தாரா? இல்லைனா பக்கத்து வீட்டுக்காரன் நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாரா? என்ன பண்ணியிருக்காரு அவரு? யோசிச்சு பாருங்க. இவனுங்களுக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மிக அவர் இருந்தால் மட்டுமே படம் வியாபாரம் ஆகுன்ற ஒரு காலம் இருந்தது. ஓகே, இளையராஜா இருந்தால் படம் வியாபாரம் ஆகும். பாரதிராஜா அவர்களுடைய படத்தை நீங்கள் அந்த சவுண்ட் இல்லாமல், ஒலி இல்லாமல், இசை இல்லாமல் போட்டு பாருங்கள். கொஞ்ச நேரம் பார்க்க முடியாது உங்களால். என்ன சொல்கிறீங்க? எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது அவர் இசையமைப்பாளராக இருந்தார். எம்ஜிஆர் கிட்ட ஏதாவது நிலம் வாங்கியிருப்பாரா? யாராவது ஒரு சிறு இல்லையா ஒரு உதவியை பெறாதவன் யாராவது இந்த சினிமாவில் இருக்கிறானா? ஐயா வைரமுத்துவும் சேர்த்து சொல்கிறேன் இல்லை இல்லை, அவரை சொல்கிறதுக்காக தான் சொல்கிறீங்களா? இது அடிப்படையில் அவர் ஒரு கர்வம் மிகுந்த நபர். அவர் வந்து ஒரு தலைக்கணம் இருக்கிற ஆள் தான். ஏன்னா அவர் இசைத்துறைக்கு வந்த பிறகு பல இசையமைப்பாளர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அதற்கு காரணம் ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஆஸ்கார் வின்னிங். அது வளர்ச்சின்னா இளையராஜா அமைத்து கொடுக்குற ஒரு வழிதான். அப்போ பாஜகவோட முகந்தாப்பா இளையராஜா. அது காரணம் என்னன்னா, இந்த பெரியாரிஸ்ட்டுங்க செஞ்ச ஒரு மன உளைச்சல். முதல்ல இந்த பெரியாரிஸ்ட்னு பேசுகிறவனுங்களுக்கும் பெரியாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏண்டா உன் சன் டிவி முரசொலி மாறன் கிட்டேருந்து நேராக வர்றாங்க ரெண்டு பேர். பெரிய அவர் தான் திராவிட இயக்கத்துக்கு புத்தகம் எழுதினவர் அப்படின்னு. அவனுங்க தான் இந்த சன் டிவியை வச்சுக்கிட்டு இன்னும் 2000 பெரியார் வந்தால் கூட இந்த நாட்டை மாற்ற முடியாத மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் 1000 மூட நம்பிக்கை, 1000 மூட பழக்க வழக்கங்கள் இதை திணிக்கிறான். டிவி சீரியலாகவும் காலையிலேருந்து அவன் வந்து ஏதோ ஜோஷம் சொல்கிறதுலேருந்து இல்லை, இப்போ ராமாயணம் போட போகிறாங்க. இப்போ ராமாயணம் காவியம் போட போகிறான். இதை எதிர்க்க உங்களுக்கு திராணி இருக்குதா? ஆசிரியர் வீரமணி சொல்கிறேன், உங்களுடைய வேலை என்ன? இந்த அயோக்கிய பயலுங்க ரெண்டு பேரும் இந்த சன் டிவி பண்ணுறானுங்களே, அவனுங்க நேரடியாக வந்து ஒரு வியாபாரம். அப்போ வியாபாரம்னா மற்ற வியாபாரத்தை நீங்கள், அதுவும் இந்து மதத்தை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதை வியாபாரம்னு உங்கள் வேலை வரும்போது அது வியாபாரம்ன்றீங்க. அடுத்தவந்தில் போய் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க? இளையராஜா இப்போ கும்பிட்றாருன்னு உள்ளே வர்றீங்களே, அவருக்கும் திராவிட இயக்கத்துக்கும் ஏதாவது சம்மந்தமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அவரை சொல்கிறீங்க, அவர் சங்கி ஆகிட்டார். இவனுங்க என்ன, அவன் பார்ஷாலிட்டியே பண்ணல. எத்தனை பாப்பா அவன் வந்து அவர் காலில் விழுறானு நான் கண்ணால் பார்க்குறேன். குடும்பங்களோடு வந்து விழுறான். அவரை வந்து சாதியாக பார்ப்பனர்கள் பார்க்கலன்றீங்க. பார்க்கவே இல்லை. இப்படி இப்போ ஒரு பாட்டை பயன்படுத்துகிறேன் ஐயா, இப்படி ஒரு பாட்டை பயன்படுத்துகிறீங்க, அது என்னையா அப்படின்னு ஒரு சொல்லணும்ல. இப்போ என்ன உன்னுடைய கர்வம்? உன்னுடைய கர்வம் இளையராஜாக்கா சன் பிக்சர்ஸுங்க 40 செகண்டுக்கு நான் ஒரு ஃபுட்டையை பயன்படுத்தினா விடுவானா அவன்? அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், அவருக்கு இந்த உலகம் தெரியாது. அவர் ஒரு சிறு குழந்தை போல. அதாவது அவர் மிக நேர்மையானவர், மிக உண்மையானவர். அதனால் அதிக கோபங்களை கொண்டவர், மிக மிக உண்மையானவர். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பிஹைண்ட் த ஸ்கிரீன் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய இயக்குனர் திரு வேலு பிரபாகரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி சந்திச்சதில். நீங்கள் வந்து இளையராஜா தொடர்பாக ரொம்ப நெருக்கமாக பழகினவர், அவரோட நிறைய பேசியிருக்கிறீங்க, பழகிறீங்க. அவருடைய பாத் ஆஃப் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி சமீப நாட்களில் தமிழ் சினிமாவில், தமிழ் திரையுள் நடக்கக்கூடிய இந்த விவாதங்கள் அப்படிங்கிறது ஒன்று ஆரோக்கியமானதாக தான் இருக்குது. ஆனால் சண்டை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்குது. இப்போ சமீபத்தில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது இசையா வரியா அப்படிங்கிற ஒரு விவாதத்தை வந்து உருவாக்கியிருக்கிறார். இது தமிழ் இலக்கிய உலகத்திலேயே ரொம்ப காலமாக ஒரு பேசுபொருளாக, ஒரு விவாதமாக இருக்கிற ஒரு விஷயந்தான். அப்படியாக இதை பார்க்கிற போது ஒரு இயக்குனர் பார்வையிலிருந்து இசையா வரியா அப்படின்னு கவிப்பேரரசினுடைய அந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் இசை கூடுதல் வலிமையா, வரி கூடுதல் வலிமையா? உங்கள் பார்வை என்ன? இசை தான் கூடுதல் வலிமை. அதாவது இசை என்பது ஒரு கவிதை என்பது நீங்கள் ஒரு எழுத்தாளன் எழுதிடலாம் இல்லையா? ஒரு இசைக்கோர்ப்பு என்பது வந்து ஒரு பல இசைக்கலைஞர்கள் சேர்ந்தது, ராகம் சேர்ந்தது. அதில் ஒரு ஒழுக்கம் தேவைப்படுது, அதில் ஒரு மிக நுணுக்கமான வேலைப்பாடு தேவைப்படுது. அதனால் இசை என்பதும் அதை அமைப்பதும் தான் பெரிய வேலையாகவும் சிறந்த வேலையாகவும்.
நீங்கள் வந்து இசை தான் வந்து முக்கியம் அல்லது இசை தான் பெரிதுன்னு சொல்கிறீங்க. அன்றைய நேரத்தில் கவிப்பேரரசர்கள் பேசும்போது இதை தெரிந்தவன் தான் ஞானி, மற்றவர்கள் அஞ்ஞானி அப்படிங்கிறாரு. அவர் குறிப்பிட்டு சொன்னது வந்து மறைமுகமாக இளையராஜாவை தான் சில பேர் சொல்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன? நிச்சயமாக அது இளையராஜா அவர்களை பற்றி தான். ஏன்னா தொடர்ந்து அந்த விவாதம் தான் வந்துக்கிட்டு இருக்கு. நீதிமன்றத்தில் கூட இது வந்து இசை மட்டும் இல்லை, வரிகளுக்கும் இதில் சொந்தம் இருக்குது அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்கிறாரு. அதை அடுத்து இவர் சொல்கிறார். நீதிமன்றத்துக்கு ஒரு அளவுகோல் இருக்கலாம், ஆனால் நமக்கு திரைப்பட பாடல் அப்படிங்கிறது வந்து என்ன, இசை சேர்ந்தது தான். இசை சேராத பாடல் இருக்குது, பட்டிமன்றம் இருக்குது, ஏதோ கவிதை மன்றம் இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது, புத்தகமாக போடலாம், அதெல்லாம் இருக்குது. ஆனால் சினிமா என்று வரும்பொழுது இசை தானே அங்கே மேலோங்கி நிற்கிது. இசையை சார்ந்து தான் வரிகள் தேவைப்படும். அதனால் அது வந்து இசைஞானியோ அவர்கள் வந்து நிச்சயமாக கவிஞர்களை விட மேன்மையானவராக, திரை இசையில் வரிகளை விட இசை மிக முக்கியமானதாக இருக்குது. இல்லை, தனிப்பட்ட முறையில் திரு வேலு பிரபாகரன் அவரோடு நெருக்கமாக பழகி இருக்கிறாரு. அவர் மீது ஒரு 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 எக்ஸாகரேஷன் பார்வை இருக்குது. அதனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. உங்கள்கிட்ட உண்மையிலேயே வந்து நீங்கள் நடுநிலையாக பேசலை. ஏன்னா இளையராஜா மேலே அவருக்கு ஒரு அன்பு இருக்குது, காதல் இருக்குது, பாசம் இருக்குது, அதனால தான் அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது இந்த சமூகம் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். தமிழ் சமூகம் 2000 வருஷமாக குறைஞ்சது அடிமைப்பட்டு உலகத்திலேயே மிக இழிவான, அதாவது நம்மளை நாம் பெருமையாக பேசிக்கலாம், இது வந்து சும்மா ஒரு தரப்பு நம்மளை ரொம்ப இழிவாயிடக்கூடாதுன்னு நம்மளை நாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான நம்முடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்கள். உலகத்திலேயே இந்த 2024 இந்த விஞ்ஞான உலகத்தில் சாதியாக பிரிஞ்சு, வெறும் சாதியாக பிரிஞ்சால் கூட பரவாயில்ல, அதில் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், தீண்டப்படாதவன், இப்படியெல்லாம் ஒரு அடுக்குகளாக இருக்கிறது வெட்கக்கேடு. இந்த தமிழ் சமூகம் ரொம்ப வெட்கக்கேடு. இந்தியா முழுக்க இருந்தாலும் தமிழன் தான் நம்முடைய இந்த மண்ணுடைய மூத்த குடி. இவன் எப்படி இதற்கு வழி விடுறானோ அப்படி தான் இந்தியா முழுக்க வழி ஏற்பட்டுருக்கு. அப்போ இதிலிருந்து இவன் ஏன் விடுபடல, ஏன் இவ்வளவு தாழ்வாக இருக்கிறான், ஏன் சொல்கிறான் இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து மொழி இலக்கணம் அதை கண்டுபிடிச்சோம் இதை கண்டுபிடிச்சோம், ஏன் இன்னைக்கு நீ நவீனத்தில் எங்கே இருக்கிற, பாலைவனத்தில் போய் ஒட்டகம் மேய்க்கிறது, ஆந்திராவில் போய் செம்மரத்தை வெட்டுறது, அங்கே போலீஸ்கிட்ட மாட்டுறது, இல்லை மலேசியாவில் போய் பரோட்டா போடுறது, இதுதானே உன்னுடைய தொழில், நம்முடைய இதுவாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தகுடு திட்டம் வேலைங்க. எவன் ஒழுக்கமாக எவன் நேர்மையாக உண்மையாக இருக்கிறானோ அவனை கண்டுக்காமல் போகிறது. நல்லா இளையராஜாவை கண்டுக்காமல் இல்லைங்களே. இல்லை சமூகம் இளையராஜாவை கொண்டாடி இருக்குல்ல. இல்லை நீங்களும் அதாவது அவருடைய உழைப்புக்காக, அவருடைய திறமைக்காக அது கொண்டாடப்படுது. ஓகே, புரியுதுங்களா? ஆனால் நன்றி கெட்ட ஒரு சமூகம் இன்றைக்கி வந்து இது போகிறவன் வர்றவன்லாம் அவர் மேலே கல் எடுக்கிற மாதிரி, அவரை பற்றி தெரியாதா, அவருடைய பக்கம் ஒன்று இருக்குது, அந்த ஆள் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறான் பல பத்திரிகைக்காரன்ற பேரில். யார் இவன்லாம் யார்? இளையராஜாக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் வந்தது? இல்லை இளையராஜா யாராவது பொம்பளையை பிடிச்சி கையெழுத்தாரா, இல்லைனா பக்கத்து வீட்டுக்காரன் நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாரா, என்ன பண்ணியிருக்காரு அவர்? யோசித்து பாருங்கள். இவனுங்களுக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவனுங்களுக்கு அவரை பற்றியாவது தெரியுமா? தெரியாது. இவனுங்க எப்பாவது பத்திரிகைக்காரனுங்கன்ற முறையில் ஏதாவது போயிட்டு எப்பாவது அவரை பார்க்கணும்னு நின்றுப்பானுங்க. அவருக்கு அந்த பழக்கம் கிடையாது. புரியுதுங்களா? அதாவது நடிக்கிற பழக்கம் கிடையாது, நடிக்க தெரியாது. மிக மிக உண்மையான மனிதர். நான் வந்து அவரால் எனக்கு எதுவும் இல்லை. அதாவது அவர் புகழோடு இருந்தபோது அவர் இருந்தால் மட்டுமே படம் வியாபாரம் ஆகுன்ற ஒரு காலம் இருந்தது. ஓகே, இளையராஜா இருந்தால் படம் வியாபாரம் ஆகும். என்ன நீங்கள் 20 ஆண்டுகள் வந்து அந்த மாதிரி ஒரு இந்த தமிழ் திரையுலகை எடுத்துகிட்டு போகிறார்ல. 10 ரூபாய்க்கு பெருமானம் இல்லாத திரைப்படம். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், அந்த இளையராஜா காலகட்டத்திலே மிகச்சிறந்த திரைப்படங்களாக மிகச்சிறந்த திரைப்பட இயக்குனராக பேசப்படுறது பாரதிராஜா. நீங்கள் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, பாரதிராஜா அவர்களுடைய படத்தை நீங்கள் அந்த சவுண்ட் இல்லாமல், ஒலி இல்லாமல், இசை இல்லாமல் போட்டு பாருங்கள், கொஞ்ச நேரம் பார்க்க முடியாது உங்களால். என்ன சொல்கிறீங்க?
நீங்கள் போட்டு பாருங்கள், அது அவ்வளவு சொட்டையாக இருக்கும், அவ்வளவு உடைஞ்சிருக்கும். இதையெல்லாம் வந்து அந்த காலகட்டத்துக்கு ஒரு சொட்டை தட்டி இதை ஒரு பாலிஷ் போட்டு ஒரு ஒரு மாயாஜாலம் மாதிரி இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தது இளையராஜா தான். ஓகே, பாரதி ராஜாவோட திரைப்படங்களோட நிலைமையே அந்த மாதிரின்னா மற்ற திரைப்பட இயக்குநர்களுடைய நிலைமை நீங்கள் அந்த காலகட்டத்தில் எடுத்த திரைப்படங்களை பாருங்கள், எந்த ஒரு சிறு இலக்கணம் கூட அதில் இருக்காது. அடிப்படையான ஒரு திரைப்பட கலை நுணுக்கம் அதில் இருக்காது. இது உண்மை. இது வந்து மிகைப்படுத்தலாம் நீங்கள் பேசலை. நான் மிகைப்படுத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. எனக்கு வந்து இளையராஜா அவர்களை விட எனக்கு ரொம்ப முன்னாடி தெரிந்தவர் வைரமுத்து. ஓகே, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் நல்ல இளையராஜா அவர்களுடைய ஒரு மேன்மையை நீங்கள் யோசித்து பாருங்க. நான் மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்கிறேன். அதாவது அவர் வந்து இந்த சமூகத்தின் ஒரு பொம்மை. சமூகம் என்ன சொல்லுகிறதோ, நீ வந்து இப்படி குடிக்காமல் இருக்கணும், நீ வந்து பொம்பளையோடு சேராமல் இருக்கணும், நீ வந்து 24 மணி நேரம் வேலை, அதாவது அது போட்ட இந்த சமூக சட்டத்திட்டங்கள்லாம் ஒரு ஓட்ட சட்டத்திட்டம். ஆனால் இந்த ஓட்ட சட்டத்திட்டங்களுக்கு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, அதாவது இந்த சமூகம் ஒரு ஓட்ட சட்டத்திட்டங்களோடு இந்த சமூகத்தில் நீ இயங்கணும்னா, நீ ஒரு மேன்மையானவனாக இருக்கணும்னா இப்படியெல்லாம் இருக்கணும்னு இது ஒரு தவறாக ஒரு கணக்கு போட்டிருக்குது. அதை எதிர்த்துயோ இல்லை அதை பற்றி சிந்திப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லை. இந்த சமூகம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் வாழறேன். ஏன்னா நான் இவ்வளோ பேர் புகழ் பெற்று இருக்கிறேன், நான் இவ்வளவு சமூகத்தில் ஒரு முக்கியமானவனாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட நேரத்தில் நான் இப்படித்தான் வாழணும். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். மனித சுதந்திரத்தை வந்து ஒருத்தன் இந்த சமூகத்துக்காக விடுறான். புரியும்? 24 மணி நேரம் உங்கள் பார்வையில் இருக்கிறாரு. ஒரு உள்ளே இத்தனை மணிக்கு தான் தியேட்டருக்குள்ளே போகிறார், இத்தனை மணிக்கு வர்றார், இத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறார், இத்தனை மணிக்கு இப்போ இத்தனை நாளைக்கு திருவண்ணாமலை போகிறாரு, இங்கே போகிறாரு. அவருடைய இழப்பு யோசித்து பாருங்கள். இந்த முட்டாள்களுக்காக இப்படி ஒரு இதில் மாட்டிக்கிட்டார் அவர். இப்படி இந்த ஒரு சமூக கட்டுப்பாடு, இப்படியே நான் இருப்பேன், யாராலையும் இருக்க முடியாது. இப்போ நான் எவ்வளோ பகுத்தறிவு பேசுகிறேன், எனக்குன்னு தனி பக்கங்கள் இருக்குது, எனக்குன்னு தனி நேரம் இருக்குது, எனக்குன்னு தனி உறவுகள் இருக்குது. ஆனால் அப்படி அவர் என் வைரமுத்துக்கு இருக்குது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஒரு பக்கத்தை வந்து மக்களிடம் வந்து மூடுறாங்க. ஏன்னா அப்படி மூடினா தான் வாழ முடியும். அப்படி மூடி இந்த சமூகத்தை எதிர்த்து நாம் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இந்த சமூகத்துக்கு நம்ம நீதி சொல்கிறோம். நீங்கள் அவரை யோசித்து பாருங்கள். அவர் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் இருந்தார் அவர் இல்லையா, முதலமைச்சர். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது அவர் இசையமைப்பாளராக இருந்தார். எம்ஜிஆர் கிட்ட ஏதாவது நிலம் வாங்கியிருப்பாரா? எல்லா சினிமாக்காரனும் பெரிய பெரிய இடத்துல இருந்தாலும் இப்படி தான். கொஞ்சம் 2 மந்திரி தெரிஞ்சிச்சுன்னா போய் நின்றுப்பான். புரியுதுங்களா? ஐயா, தேனியில் எனக்கு ஒரு 3 ஏக்கரா தோட்டம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் புறம்போக்கு இருக்குது, அது கொஞ்சம் கொடுங்க. என் பிள்ளை அதுபடி, என் பேத்தி அங்கே போகணுமா, ஃபாரின் போகணுமா, அது கொஞ்சம் அது இப்படி யாராவது ஒரு சிறு இல்லையா ஒரு உதவியை பெறாதவன் யாராவது இந்த சினிமாவில் இருக்கிறானா? ஐயா, வைரமுத்துவும் சேர்த்து சொல்கிறேன் நான். இல்லை அவரை சொல்கிறதுக்காக தான் சொல்கிறீங்களா? இதை பொதுவாகவே ஒரு விஐபி அப்படின்னாவே அவன் வந்து எதுக்கு விஐபி ஆகிறான், ஏன் விஐபின்றதை ஏன் கொண்டாடுறான் அப்படின்னா மந்திரிக்கிட்ட போகலாம், ஏன் ஒரு நிகழ்ச்சினா மந்திரியை வர வைக்கிறான், தனக்கு வேண்டியது ஏதோ ஒரு இடம், ஒரே ஒரு சிபாரிசுக்கு அவர் எந்த தனக்கு முதலமைச்சர் அதெல்லாம் அது வருமா? அந்த மேன்மை வருமா உங்களுக்கு? வரவே வராதுங்க. இப்படி எல்லாவற்றிலையும் தியாகம் பண்ணி, அதாவது இது தவறு. சிறு வயதுலேருந்து இந்த சமூகத்தோடைய பார்வையில் நான் இருக்கணும், இந்த சமூகம் சொல்கிறபடி நான் நடந்துக்கணும். அப்படி வாழற ஒரு மனிதனை இவனுங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இப்படி பண்ணுறது, போகிறவன் வர்றவன், சம்பந்தம் இல்லாதவன், எந்த சம்பந்தமும் சினிமாவுக்கு இல்லாதவன், என்றைக்கும் அவர் யாரையாவதுன்னா எனக்கு தெரிந்து அவர் வந்து ஒரு ஸ்டுடியோவில் ஒரு ஸ்டுடியோலேயே 2 ரூம் அந்த பிரசாத்தில், அங்கேருந்து இங்கே வருவார். ஒரு 200 அடி இருக்கும். தினமும் 100 பேர் நிற்பான். அவர் யாரையுமே கேட்டதில்லை. தினமும் காலையில், ஏன்னா இவனுடைய பேராசை நல்லா புரிஞ்சுங்க. அவர் இசையமைத்தால் படம் ஓடும், படம் விற்கும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்ததுல, அந்த காலகட்டத்தில் அவரை
முழுக்க தன்வயப்படுத்துறதுக்காக காலில் விழுறதும் வரிசையாக உண்டுகிட்டே இருப்போம். அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அவர் என்ன அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு வந்து இசை தொடர்ந்து இவ்வளோ நாட்களில் எவ்வளோ பாடல்களை அவர் இசையமைத்திருக்கார் பாருங்க. எவ்வளவு பாடல்கள், எவ்வளவு வந்து வழிநடுக காட்டுமல்லி அந்த விடுதலை படம் வரைக்கும் இசையமைத்து கொண்டே இருக்கிறார்ல. அப்போ இவ்வளவுக்கு அவருக்கு நேரம், சிந்தனை வேணும்ல. அதெல்லாம் செய்யறதுக்கு தான் அவர் அமைதியாக தான் பார்த்துப்பார். இப்போ இவனுங்கெல்லாம் வந்து அவர் காலில் விழுறதுனால தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்க மாட்டார். இவன் காலில் விழுறதுனால இவனுக்கு மியூசிக் பண்ணணும் போல இருக்கு. அதைத்தானே பார்த்துருப்போம். இல்லை, அடிப்படையில் அவர் ஒரு கர்வம் மிகுந்த நபர். அவர் வந்து ஒரு தலைக்கணம் இருக்கிற ஆள் தான். ஏன்னா அவர் இசைத்துறைக்கு வந்த பிறகு பல இசையமைப்பாளர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அதற்கு காரணம் இவருடைய ஒரு ஆதிக்கமும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மைதான் அந்த விமர்சனம். அதாவது அவர் எத்தனையோ திரைப்படங்களை தான் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கியிருக்கார், மறுத்திருக்கார். எத்தனையோ MS விஸ்வநாதன் மாதிரி தொடர்ந்து அவருடைய இசையில் இருந்து தயாரித்த தயாரிப்பாளர்கள் இவர்கிட்ட வரும்போது அது திருப்பி அனுப்பியிருக்கார். ஆனால் இவர் வந்து மற்ற இசையமைப்பாளர்களுக்கு வாய்ப்பு போயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா ஒரு சிறப்பானவன் ஒருத்தன் இருக்கிறான்னா அவர்கிட்ட தான் எல்லாரும் வருவாங்க. ஏன்னா அந்த சிறப்பானவனை தன்னுடைய பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தானே தவிர அவர் போயிட்டு எந்த இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஆஸ்கார் வின்னிங் அது வளர்ச்சின்னா அது இளையராஜாவோடைய அடுத்த படிக்கட்டு தான். அது இளையராஜா அமைத்து கொடுக்குற ஒரு வழி தான் அது. இளையராஜாவின் பாதையெல்லாம் ரஹ்மான் பயணத்தாருன்றீங்க? இல்லை, அப்படி தான் பாதை போட முடியும். அந்த பாதையில் நீங்கள் போகும்போது தான் அது அடுத்த கட்டத்துக்கு பரிணாமம். அப்படி நம்முடைய தமிழ் இசையே அடுத்த கட்டத்துக்கு போனவர் தான். அவருடைய முடிஞ்சிருந்தா நினச்சிருந்தா அவர் தான் வாங்கியிருக்கணும். ஆனால் இந்த சமூகத்தில் அப்படி வழிகாட்டுறதோ, அப்படி அவரை நான் தான் வந்து ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டிருக்கேன், நீங்கள் ஏன் இப்படி இங்கே உட்காந்துன்னு ஓடுறீங்க, நீங்கள் எப்படியாவது ஹாலிவுட் போயிடலாமே. அந்த 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 அளவுக்கு அவரால் புதிதாக கற்றுக்கொள்ள முடியும், அந்த அளவுக்கு ரொம்ப வீரியமான இசையை தர முடியும். அப்படி ஒரு கலைஞன் தான் அவர். இவனுங்களுக்காக அதெல்லாம் விடுறார். இல்லை, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இன்னொரு பக்கம் அவர் வந்து சமீபமாக அவர் மேலே இருக்கிற விமர்சனம் என்னன்னா, தன்னை வந்து ஒரு பிராமணர்களோட ரொம்ப நெருக்கமாக பழகிற ஒரு மனிதராக, இவரே வந்து ஒரு எலைட் தலித்தாக தான் இவரை வந்து பார்க்கணும்னு இவர் மேலே விமர்சனம் வைக்கிறவங்களே இவரோட சாதியை குறிப்பிட்டே இப்படி பேசுகிறத நான் அனுமதிக்கலாம், அது ஏற்கலை. எலைட் தலித்தாக இருக்கிறாரு, இப்படி தான் இவங்கெல்லாம் வந்து பழகுவாங்க, பார்த்தீங்களா ஒரு பார்ப்பனியத்தன்மையை உள்வாங்கிய மனிதராக மாறிட்டாருங்கிறாங்கல்ல. அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வேணும்ட்டே இப்படி பண்ணுறாரா இப்போ இளையராஜா? இந்த சமூகம் ரொம்ப ஆபத்தான சமூகம். ரொம்ப ரொம்ப எளிமையானவர்களை இது வந்து சுத்தமாக காலி பண்ணிடும். ஓகே, எப்படி சொல்கிறீங்க? அது வந்து நடைமுறையில் பலரை நான் பார்த்துருக்கேன். ஓகே, அதாவது மிக மிக எளிமையாக நீங்கள் இருந்தீங்கன்னா, எல்லார் கைக்கும் கிடைக்கிற ஆள் மாதிரி நீங்கள் ஆயிட்டீங்கன்னா, அடுத்த கட்டமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பறித்து கடைசியில் உங்கள் உயிரும் பறிக்கப்படும். இந்த ஊரில் நான் பலரை பார்த்துருக்கேன். எல்லாவற்றையும் இழந்துருவோம். அப்படி வந்து ஒரு நிலைமையை இந்த மனிதர்களை அவர் கண்டுபிடிச்சிட்டார். புரியுதுங்களா? இப்போது நானே ஒன்று பார்க்குறேன், இளையராஜா அவர்களை பார்க்க முடியுமான்னு ஒருத்தன் கேட்பான். எப்படியாவது என்னை எடுத்துன்னு போயிட்டு என் படத்துக்கு அவர் தான் இசையமைக்கணும், அவரு தான் எனக்கு கடவுள்னு, அவர் தான் எனக்கு தெய்வம், அவரை நினச்சி தான் நான் இது எழுதினேன். அது நம்ம சொல்லும்போது அவர் ரொம்ப சரியாக கணிப்பார். இல்லையா, அவனுங்களோட இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியுமான்னு. இல்லையா, ரொம்ப உங்கள் மேலே அவ்வளோ ஆர்வமாக இருக்கான். அவனை கொண்டு வந்து விட்டீங்கன்னு வச்சிங்க, முதல் நாள் வந்து ஐயா காலில் விழுவான், ஐயா தெய்வம் உங்களை பார்த்ததே என்னுடைய புண்ணியா அப்படின்னுவான். அடுத்த நாள் அவர் வந்து இளமை, என்னையா வாயா வந்துட்டியாயா அப்படின்னு 2 வார்த்தை பேசினா அவர் இசையமைச்சா இவன் இன்னொரு ஐடியா சொல்லுவான், நீங்கள் வந்து ஏன் அப்படி இசையமைக்க மாட்டேன்றீங்க. 2வது நாள் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுங்களேன் அப்படின்னு. அப்போது அதெல்லாம் அவருக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். ஏன் தெரியுங்களா, இவர்களுடைய ஜெனட்டிக்கலாகவே இவனுங்க ரொம்ப கீழானவன் மனிதர்கள். ஏன்னா ரொம்ப காட்டு மிராண்டி மனிதர்கள் தானே. இவன் வந்து இந்த காலகட்டத்துலேயும் சாதியை ஒத்துக்கிட்டு, இந்த காலகட்டத்துலேயும் காவடி எடுத்துக்கிட்டு, இந்த காலத்துலேயும் பிள்ளையாரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான்னா அவன் மூளை வந்து எவ்வளோ அழுக்காக இருக்கும், எவ்வளோ கீழாக இருக்கும்னு யோசித்து பாருங்கள். அவன் என்ன பண்ணுறான், இப்படி அடுத்த நாள் என்ன பண்ணுவான்,
வாங்க ராஜா அப்படின்னு கூடுவோம். புரிஞ்சுங்க. 4வது வாங்க அங்கே டீ போய் சாப்பிட்லான்னு. 5வது நாள் நேராக வீட்டுக்குள்ளேயே போவோம். ஏன்னா இப்படிப்பட்ட மிக 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 தாழ்ந்த குணாதிசயங்கள் பண்புகள் உடைய மனிதர்கள் கிட்டேருந்து அவரை தன்னை காப்பாற்றி கொள்கிறார். இல்லைன்னா இந்த 80 வயசு வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கவே சான்ஸ் இல்லை. அவர் தன்னை கொஞ்சம் இலகுவாக விட்டுருந்தா இவர்கள் அவரை சுத்தமாக காலி பண்ணும் இன்னைக்கு வரைக்கும். அதனால தான் அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிறாரா? என்விரான்மெண்ட்டை அவர் ஏற்படுத்திக்கிறார். நாங்களே பார்க்குறோம். அப்படி நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு நாங்கள் அனுபவிக்கிற துன்பங்களை, நாங்கள் அனுபவிக்கிற இழிவுகளை நாங்களே பார்க்குறோம். ஏன் இவ்வளோ இழிவாக நம்மளை நடத்துகிறானுங்க, ஏன் இவ்வளோ அவமானங்கள் நமக்கு நடக்குதுன்னா அது காரணம் வந்து நாம் வந்து மிக எளிமையாக இயல்பாக இந்த மனிதர்களை நம்புகிறதுனால. அது மாதிரி ஒரு சூழல் அவருக்கு. இதை நான் முதல்ல கூட நினச்சிருக்கேன், ஏன் இவ்வளவு ஒரு இதுவாக இருக்காருன்ட்டு. ஆனால் அப்படி இல்லைன்னு வச்சுங்க அவர் ரொம்ப காலி ஆகிட்டு. அதுக்காக தான் அப்படி தன்னை கண்டிப்பாங்க. அப்படி ஒரு பாதுகாப்பு தன்மையை தவிர மற்றபடி அவரிடம் எந்த பார்ப்பனையும் எனக்கு நான் வந்து என்ன பார்ப்பனியம்னா இது அந்த பார்ப்பனியமாக எனக்கு அவரை பார்க்கும்போது அதாவது இந்த பக்தி அப்படிங்கிறது தான் இந்த நாட்டில் நிறைய அதிகமாக இருக்குது. பக்திக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கப்படுது. பக்தியாக இருக்கிறவங்க தான் இந்த பெரும்பாலான மக்கள் மதிக்கிறாங்க. அப்படி இருக்கிறது தான் நம்முடைய பண்பாடு. அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அப்படி ஒரு ஏற்பாடை அவர் பண்ணிகிட்ருக்கார தவிர அவர் மாபெரும் புரட்சியாளனா எனக்கு தெரியுது. இல்லை, அவர் வந்து ஒரு இந்துத்துவவாதியாக நீங்கள் அடையாளப்படுத்துகிறாங்கல்ல. அவர் வந்து ஒரு ஹிந்து ஐடியாலஜியை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு பாஜகவினுடைய ஒரு முகமாக அவர் மாற்றுறாங்களா? இன்னைக்கு பாஜக அவரை வந்து அணுகி அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றுற அளவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அப்போ பாஜகவோட முகம்தாப்பா இளையராஜா அப்படின்னு ஒரு சுருக்குறாங்க. பட் இளையராஜா எங்கேயும் பேசலை பிஜேபி பற்றி. பட் இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன், சமூகம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ அவரை நான் ஒரு பதவியேற்பு இதில் கூட பார்த்தேன், பாராளுமன்ற எம்பி பதவின்னு நினைக்கிறேன். அது ஏற்றுக்கும்போது சத்தமாக சொல்கிறார், கடவுள் மீது ஆணையிட்டு நான் வந்து இந்த பதவியை ஏற்கிறேன். அது காரணம் என்னென்னா இந்த பெரியாரிஸ்ட்டுங்க செஞ்ச ஒரு மன உளைச்சல், கொடுத்த மன உளைச்சல், அழுத்தம். அதாவது இவனுங்களுக்கும் முதல்ல இந்த பெரியாரிஸ்ட்டுன்னு பேசுகிறவனுங்களுக்கும் பெரியாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன இப்படி சொல்கிறீங்க? 100% என்னால் அதை நிரூபிக்க முடியும். சரி, இவனுங்களுக்கு அந்த பெரியாரியலோ எதுவுமே தெரியாது. ஒரு வன்மம் மாதிரி அவரை வந்து இந்த பெரியாரிஸ்ட்டுங்க வந்து நீ பெரியார் படத்துக்கு இசையமைக்கல, அதுக்கு காரணம் உன்னுடைய இந்துத்துவா அப்படி அந்த மாதிரி இல்லாத பொய்யை அதிகமாக 100 பேர் கத்தும்போது அவர் என்ன நினைக்கிறாரு, இவனுங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இவனுங்க ஒரு ஆளும் கிடையாது. ஆனால் அதுக்காகவே தன்னல்ல, அதாவது நான் ஆமாடா நான் கடவுளை கும்பிட்றவன் தான், புரியுதுங்களா? அந்த எதிர்வினையை செய்கிறது தான் அது. அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், அவருக்கு இந்த உலகம் தெரியாது, அவர் ஒரு சிறு குழந்தை போல. அதாவது அவர் மிக நேர்மையானவர், மிக உண்மையானவர், அதனால் அதிக கோபங்களை கொண்டவர், மிக மிக உண்மையானவர், மிக உண்மை தான் அவருக்கு தெரியும். என்ன தெரியுங்களா, அவர் இந்த ஏன்னா தன்னுடைய அவர் எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கணும் பாருங்கள், 50 ஆண்டுகள் ஆயிருக்குமா, 40 ஆண்டுகள் ஆயிருக்குமா, இதுக்குள்ளே வந்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது வேலை செய்யுது. விரும்பின இசையமைக்கிறது, பாடல்களை தயார் பண்ணுறது, இல்லைன்னா எழுதுது. அவர் எழுதின புத்தகங்களை அவர் வந்து புத்தகங்களாக போட்டால் இது இந்த நாடு முழுக்கும் உலகம் முழுக்கும் தமிழ் எல்லாமே படிப்பான். அதை நல்ல எழுத்தாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர். அது மட்டும் இல்லை, அது ஒரு அதிசயமாக இருக்கும். அவருடைய ஒரு 200-300 பக்க நோட்டு புத்தகத்தில் அவர் எழுதியிருப்பாருன்னா அதை புரட்டி பாருங்கள், ஒரே ஒரு அடித்தல் திருத்தல் இருக்கு. அது பாருங்கள், ஒரு ஜெனட்டிக்கலான ஒரு எழுத்து எப்படி வருதுன்னு. அதனால தான் அவர் இசையமைக்கிற 90% பாடல்களுக்கு அவர் பல்லவி அவரால் போட முடியுது. இந்த வார்த்தைகளை எப்படிப்பட்ட பாடலாக இருந்தாலும் அந்த பல்லவிகளை அவர் தான் போடுறார். எத்தனையோ பாடல்களை அவர் எழுதுகிறார். அப்போ அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழோடைய மிக ஆளுமையான ஒரு விதை தான். இல்லை, நீங்கள் வந்து அவர் அப்போ இந்துத்துவ சித்தரிக்கிறாங்க, அவர் இயல்பில் அப்படி கிடையாது, இவங்க ஆற்றக்கூடிய வினைக்கு எதிர்வினை ஆற்றுகிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பெரியார் திரைப்படம் தொடர்பாக உண்மையிலே நடந்தது என்ன? ஏன் அப்படின்னா கடவுள் மறுப்பு பேசிய
திரு வேலு பிரபாகரன் எடுத்த கடவுள் திரைப்படத்தை இசையமைக்கிறாரு. அப்போ உங்களுக்கும் அவருக்கு நடந்த உரையாடல் என்ன? இதுக்கே நடக்கலை? மிகப்பெரிய ஒரு பொய்ங்க இது. தேவையில்லாத வேலை இந்த பெரியாரிஸ்ட்டுங்க. ஏண்டா உன் சன் டிவி முரசொலி மாறன் கிட்டேருந்து நேராக வர்றாங்க 2 பேர். பெரிய அவர் தான் திராவிட இயக்கத்துக்கு புத்தகம் எழுதினவர் அப்படின்னு. அவனுங்க தான் இந்த சன் டிவியை வச்சுக்கிட்டு இன்னும் 2000 பெரியார் வந்தால் கூட இந்த நாட்டை மாற்ற முடியாத மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் 1000 மூட நம்பிக்கை, 1000 மூட பழக்க வழக்கங்கள் இதை திணிக்கிறான். டிவி சீரியலாகவும் காலையிலேருந்து அவன் ஏதோ ஜோசியம் சொல்கிறதுலேருந்து இப்போ ராமாயணம் போட போகிறான், இப்போ ராமாயணம் போட போகிறான். இதை எதிர்க்க உங்களுக்கு திராணி இருக்குதா? ஆசிரியர் வீரமணி சொல்கிறேன், உங்களுடைய வேலை என்ன? இந்த அயோக்கிய பயலுங்க 2 பேரும் இந்த சன் டிவி பண்ணுறானுங்களே, அவனுங்க நேரடியாக முரசொலி மாறனோட பையனுங்க. நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய சிறந்தவராக இருக்கணும் யோசித்து பாருங்கள். எங்கள் அப்பா மகத்தானவன். அதாவது என்னென்னா நீ ஏன்னா சின்ன எனக்கு இந்த கேமரா பண்ணும்போதுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்க, டைரக்ட் பண்ணும்போதுலேருந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ சம்பளம் கொடுங்க அப்படின்லாம் பண்ண மாட்டேன். அது பண்ணுவேன், இது என்னடா இது சரியாக பண்ணல அப்படின்னு விட்டுருவேன். யார்? எங்கள் அப்பா ஒரு ஓவிய ஆசிரியர் என்னை கற்றுக் கொடுக்குறான். இந்த சமூகத்துக்கு தானே உழைக்கணும், புரிஞ்சுங்க. இந்த சமூகத்துக்கு உழைடா. நான் அப்பா அந்த படம் பண்ணேன், அது சரியா இல்லைப்பா, அதனால் அந்த காசு வேணான்ட்டு விட்டுட்டேன்ப்பா, நானும் சரியாக பண்ணல. அப்படி அதான்டா கரெக்ட். நம்ம வேலை. எங்கள் அப்பா எப்படி கற்றுக் கொடுத்துருவாருங்க, இவன் அப்பா முரசொலி மாறனா இந்த அயோக்கிய பயல்களுக்கு இப்படி ஒரு டிவியை வச்சு எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி இருக்க முடியும். அது ஒரு வியாபாரம். அப்போ வியாபாரம்னா மற்ற வியாபாரத்தை நீங்கள், அதுவும் இந்து மதத்தை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதை வியாபாரம்னு உங்கள் வேலை வரும்போது அது வியாபாரம்ன்றீங்க. அடுத்தவந்தில் போய் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க? இளையராஜா இப்போ கும்பிட்றாருன்னு உள்ளே வர்றீங்களே, அவருக்கும் திராவிட இயக்கத்துக்கும் ஏதாவது சம்மந்தமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அவரை சொல்கிறீங்க, அவர் சங்கி ஆகிட்டார். இவனுங்க என்ன? இவனுங்க இந்த சங்கி ஆகி இவனுங்க எம்பியாவும் வாழ்ந்துட்டுருக்கானுங்க. திராவிட இயக்கத்தையும் பற்றி பேசுகிறானுங்க. இவனுங்க அயோக்கியனுங்களா? இவனுங்க பாராளுமன்றத்தில் போய் பெரியார் வாழ்க கலைஞர் வாழ்கன்னு தானே பேசுகிறாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிடுறதுனாலேயே நடந்துருமா? நீ இப்படி ஒரு இயக்கத்தை, இப்படி ஒரு டிவியை வச்சு தினம் தினம் இந்த தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிச்சவராக்கி, என்ன அதுவும் உனக்கு குடும்பமும் தெரியாது, எதுலையாவது ஒரு பொறுப்பு இருக்கா அவனுக்கு? நான் என்ன சொல்கிறேன், இந்த டிவியை வச்சே நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, அது பெரிய வியாபாரங்க. அதில் போய் என்ன, இதுக்கு முன்னாடி திரைப்படங்களில் கருணாநிதிக்கு தெரியாது, புரியுதுங்களா? ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அந்த திரைப்படம் எவ்வளோ பழமையான, இப்போ இல்லை, நம்ம 70-80 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். அந்த பழமையான காலத்தில் நான் சமூக பொறுப்போடு பகுத்தறிவோடு தாண்டா சினிமா செய்வேன். டிவி நீங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணுறது, அவன் சினிமாவே பகுத்தறிவோடு செய்வேன் அப்படின்னு செஞ்சு வெற்றி பெற்றானா இல்லையா? திரைப்படங்கள் வெற்றி பெற்றதா இல்லையா? வியாபாரம் தானே அது. ஆனால் அதே வியாபாரத்தை நீ டிவியாக வரும்போது எவ்வளோ அழகாக இன்னும் பகுத்தறிவோடு பண்ணியிருக்க முடியும். பெரியாரை பற்றி படம் எடுக்கலாம், அண்ணாவை பற்றி எடுக்கலாம் சார். இன்னும் ஃபாரினில் இருக்கிற டிவியெல்லாம் இந்த பழனி பஞ்சாமிர்தத்தை காட்டுதா, திருத்தணி காவடியை காட்டுதா? எவ்வளோ மகத்தான வேலைகள் இருக்குது. ஏன்னா இவர்கள் அயோக்கியர்கள், படு அயோக்கியர் ரத்தத்தில். அப்படிப்பட்ட இந்த அயோக்கியர்களை இவன் இந்த பெரியாரிஸ்ட்டுங்க சொல்லாமல், பெரியாரிஸ்டாக இருக்கிற ஒரே ஆள் நான் தான். ரொம்ப கர்வமாக சொல்கிறேன். பெரியாருடைய உயிர் கொள்கை கடவுள் இல்லை, அது இந்த உண்மை, அது புரியுதுங்களா? இந்த விஞ்ஞான உண்மை. அது ஒன்றும் சும்மா யாரோ பெரியார் சொன்னார் அப்படின்ட்டு கூட நான் சொல்லலை, அதுதான் உண்மை எனும்போது அதை பரப்புவதே என் வேலையாக நான் இருக்கும்போது, எனக்கு ஒரே ஒரு அரசியல்வாதி ஏதோ பேசுகிறான்ல, முற்போக்குன்றான், அவன்றான், விடுதலைங்கிறான், ஒரே ஒரு அயோக்கிய பய இவன் என்ன ஆன? ஏன்னா நான் தான் அதை படம் எடுத்தவன், அது படம் எடுத்துகிட்டு இருக்கிறவன், ரஜினியை சண்டை கூப்பிட்டவன், அதையே ஒரு வேலையாக பண்ணுறவன் ஒரே ஒரு அரசியல் தலைவன் ஒருத்தன். அவன் என்ன ஆனால் அவன் இப்போ என்ன அடுத்த, ஏன்னா அவனால் தான் ஏன் செய்ய முடியும். அவன் எங்கே இருக்கிறான்? பெரியார் படத்தை எடுத்துன்னு போயிட்டு நான் எடுத்தால் பேராயிடும்ட்டு வேற எவனுக்கோ கொடுக்குறவனுங்க இவனுங்க, புரியுதுங்களா? நான் எடுத்திருந்தால் அது எவ்வளோ பெரிய புரட்சியாக வெடிச்சிருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் நான் எடுக்கக்கூடாதுன்னு திட்டம் போடுறவனுங்க, சன் டிவியெல்லாம் ராமாயணத்தை போடுறவனுங்க, அந்த அயோக்கியனுங்களை நோக்கி ஒரே ஒரு பெரிய இவர் ஒரு அப்ராணியா, இவருடைய வேலை இசை,
இவர் என்ன மாதிரி ஆளுக்கும் துணையாக இருக்கார். அந்த பெரியார் படத்துக்கு ஏன் அவர் இசையமைக்கலைன்னா, அதுக்கு முன்னாடி பாரதி படம் செஞ்சார். அதில் இவர் இந்த பணம் தரவே இல்லை. இவர் அந்த ஐஏஎஸ் ஒருத்தர் இவர் ஞான ராஜசேகர் அவர் தான். அவர் தேவையில்லாமல் இந்த பெரிய எனக்கு என்ன மாதிரி நான் ராஜசேகராக இருந்தால் எனக்கு அந்த பெரியார் படம் இருந்தால் நான் அதை செய்ய முடியாதுங்க, அது வேலு பிரபாகரன் செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காமெடியான ஒரு ஆள் இந்த பாரதி படத்தில் பேசின பணத்தை தரவில்லை. அந்த பணத்தை அவர் வாங்கிட்டு இவருக்கு தரல அப்படிங்கிற மாதிரி இவருக்கு செய்தி வந்திருக்கு. அதனால் இவர் அவரே பெரியாரை சொல்லும்போது இந்த பணம் கொடுத்துட்டு நீ அந்த படத்துக்கு நான் பண்ணுறேன்னாரு. அந்த பணத்தை தராமல் இவர் மேலே பழி போட்டான். இப்படி பழி போட்டதுக்கு நீ பெரியாரிஸ்ட் கிடையாது, நீ ஒரு சங்கி. இவருக்கும் பெரியாரிகளுக்கும் என்னங்க சம்பந்தம்? இவனுங்க யாரை குற்றம் சொல்லணும், யாரை தூக்கணும் எதுவுமே தெரியாதுங்க. அவனுங்க ஒரு பெரியாரிஸ்டுகள் என்பவன் ஒரு திராவிட கழகத்தை ஒரு வட்டி கடை நடத்துகிறாங்க. திராவிட நலநிதின்னு ஒரு மேலே இருக்கும், ஒரு 1000 கோடி 2000 3000 கோடி ரூபாய் இருக்கும் திராவிட கழகத்துக்குள்ள. திராவிட நலநிதியின் வட்டி கடை. உங்கள் சொத்தை வைக்கலாம் மற்றபடி. ஆனால் இதில் இன்னொரு இதெல்லாம் எதிர்க்கணும். ஏன்னா தலைவன்ட்டாவே அவனுக்கு கொம்பு முளைச்சோமா? இந்த கொள்கையை இது பண்ணுறதுக்கு தானே அந்த ஆள் இருக்கான். அப்போ அந்த ஆளை ஏன் நீ எதிர்க்கலை? அவர் இன்றைக்கி கூட மேடையில் பேசினா இந்த பணம் எல்லாம் விதை நெல்லுங்கிறாரு. எத்தனை வருஷத்துக்கு விதை நெல்லை பாதுகாத்துன்னு? இப்போ இன்னும் 100 வருஷத்துக்கு விதை நெல்லை யூஸ் ஆகாதியா? ஆனால் இப்படியெல்லாம் மடைமாற்றம் செய்கிற ஆசிரியர் வீரமணி அவர்கள் இவ்வளோ பெரிய திராவிட நல்லதுன்னு 1000 கோடிக்கு மேலே அதில் வட்டிக்கு விடுறார். வட்டி தொழில். அப்போ இந்த மாதிரி ஆளுங்களை எதிருங்க. இப்படிப்பட்ட அப்புறாணிங்களை பிடிச்சின்னு இப்படிப்பட்ட உண்மையான எனக்கெல்லாம் மனிதனே ஏன் எனக்கு பாதுகாப்பான்னா, இப்போ நான் சினிமா செய்ய முடியும்னா எனக்கு ஒரே துணை அவர் தான். இன்றைக்கி கடவுள் படத்துலேருந்து எப்படி நீங்கள் அவர் அப்ரோச் பண்ணீங்கன்னா, நீங்கள் கடவுள் மறுப்புன்னு சொல்லியிருப்பீங்க. உங்களை பற்றி ஐயாவுக்கு தெரியும். கடவுள் கதையை சொல்கிறேன் இல்லை, அந்த கதையை சொல்கிறேன். அந்த கதை இல்லை, அவர் உங்களுடைய கதையும் நீங்களும் நேர்மையானவராக அவரை தவறாக பயன்படுத்த எந்த ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இல்லைன்னா நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. ஓகே, புரியுதுங்க? சித்தாந்தம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய நேர்மை, உங்களுடைய குணம், உங்களுடைய உண்மை ஓரளவுக்காவது நீங்கள் ஒரு சரியான சட்டத்திட்டத்துக்குள்ளே இருக்கணும். இருந்தீங்கன்னா தான் அவர் பேசுவார் பண்ணுவார். அது தேவையில்லை. ஏன்னா அவர் உங்களுக்கு நானே கூட இப்போ உங்களுக்கு கூட அந்த அனுபவம். நம்ம தேவையில்லாமல் ஒருத்தங்கிட்டோம்னா அவன் ஏதோ என்னை டார்ச்சர் பண்ணும். புரியுதுங்களா? ஏதோ நான் ஒரு அப்போ எனக்கு என்ன ஆகணும், இரவில் என்னடா இது தேவையில்லாமல் ஏன் அவங்ககிட்ட வச்சுக்கிட்டோம். அப்போ நீங்கள் உயிர் வாழணுன்னாவே இப்படிப்பட்ட மனிதர்களை, இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நீங்கள் தவிர்க்கணும். இல்லைன்னா உங்களை பிடிச்சி புறாண்டி கொட்டலை வெளியே எடுத்துருவானுங்க. ஏன்னா ரொம்ப இழிந்த சமூகம், ரொம்ப தாழ்ந்த சமூகம். எந்த குணாதிசயம் இப்போ இளையராஜா அவர்களை பற்றி பேசுகிறான் பாருங்க ஒவ்வொருத்தன். என்ன கீழ்த்தரமான இவனுங்க யார் யோசித்து பாருங்கள். அதுதான் இந்த சமூகம் சரியானவர்களை அடையாளம் கொண்டு கொள்வதில்லை. மகத்தான உழைப்பாளிகள், அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு கருப்பன் யோசித்து பாருங்கள். இந்த ஒரு முதல் முறையாக ஒரு கருப்பன் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு அடையாளமாக தெரியும் இசை. யோசித்து பாருங்கள். அது வரைக்கும் எல்லாம் வெள்ளையாக இருந்தோம் தான். யாருன்னா கேவி மகாதேவனாக இருக்கட்டும், எம்எஸ் விஸ்வநாதன் அவராக இருக்கட்டும், வெங்கடேஷ் கூட சொல்கிறான், எல்லாமே வெள்ளையாக இருந்தவனுங்க தான். அது எவ்வளோ பெரிய புரட்சி, மகத்தான புரட்சி. அது சாதாரண புரட்சி. அது பாப்பானுங்க இதில் மேன்மையானவனுங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கலைஞர் அதில் பாருங்கள், அவன் பார்ஷாலிட்டியே பண்ணல. எத்தனை பாப்பா அவன் அவர் காலில் விழுறானுங்க, நான் கண்ணால் பார்க்குறேன். குடும்பங்களோடு விடுறான். அவரை சாதியாக பார்ப்பனர்கள் பார்க்கலன்றீங்க? பார்க்கவே இல்லை. அதாவது இங்கே எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் நடக்குது. அவரை இப்போ இவர் ஏன் ஜாதி அப்படின்னு ஒரு கூட்டம், இதெல்லாம் அவருக்கு எவ்வளோ அவமானம்னு யோசிப்பாரு. ஒரு கலைஞனுக்கு அவன் எல்லாத்தையும் விட்டு உயர பறக்கணும் போது இவன் போகிறான், இவர் எங்கள் ஜாதி. அவர் என்னைக்காவது நான் இந்த ஜாதி நான் புரட்சி பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் செஞ்ச புரட்சிக்கு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் இப்போ வர்ற பசங்க சொல்கிறானுங்க, நாங்கள் எங்கள் ஜாதி இப்படி நாங்கள் இப்படி ஆகிட்டோம்.
எங்கள் ஜாதின்னு அவரு போய் புரண்ட இதெல்லாம் அவன் வந்து இவன் சங்கின்னு சொல்ல, இவன் வந்து எங்காளுன்னு சொல்ல, நீங்கள் இதுக்காக தான் அவர் எத்தையும் அரசாங்கம் அவரை கட்சிகளும் என்ன நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அவரை எங்கள் ஜாதின்னு பயன்படுத்துகிறீங்க. அவன் ஒருத்தன் பார்க்குறான் பிஜேபி, அவனுக்கு என்ன இருக்குது, இவருக்கு எம்பியாக கொடுக்குறான். அவன் தேவையில்லாமல் அவரை எவ்வளவு இழிவுபட்டு இந்த சமூகம் மிக மிக இந்த சமூகத்துக்கிட்ட இருந்து எதையுமே பெறாதவர், இந்த சமூகத்துக்கு எந்த குற்றமும் இழைக்காதவர், அவரை பிடிச்சிக்கிட்டு நீ வந்து இப்படி நான் அப்படி இதில் வைரமுத்து செய்கிறது தான் மிக மிக தவறு, மிக மிக தவறு. எவ்வளோ பெரிய நான் வந்து உண்மையிலே வைரமுத்து ஒரு பெரிய கல்வியாளனா பெரிய அறிஞனா மதிக்கிறேன், உண்மைதான், அதுதான் கவி பேரரசு தான். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இதுவா? ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு இது தொடர்ந்து நீங்கள் நினைக்கிறீங்க பிட்வீன் தெம்? இல்லை, இது தொடர்ந்துக்கிட்டே தானே இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட வந்து எம்எஸ் விஸ்வநாதனை விட பெரிய இசையமைப்பாளர் இல்லை என்றாரு, இவர் கண்ணதாசனை விட இது பெரிய எழுத்தாளர் இல்லை எழுத்தாளர் என்று. அதாவது இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன்னே, நீங்கள் ஒரு மேன்மையான மனிதனுடைய பண்பே இதுதான்னா ஒரு சாதாரண தமிழனுடைய பண்பு எப்படி இருக்கும்? பானைச்சோற்றுக்கு ஒரு சோறு பதம். உங்களை அறிமுகப்படுத்திய ஒரு இசையமைப்பாளர், உங்களோடு நட்பாக இருந்த ஒரு இசையமைப்பாளர், நீங்கள் சாதாரணமாக வரும்போது ஒரு மகத்தான இடத்துல இருந்த ஒரு இசையமைப்பாளர், அவரை நீங்கள் எந்த விதத்திலையும் காட்டி கொடுப்பதோ இல்லை தாழ்வு செய்வதோ நீங்கள் செய்கிறதுனால ஒன்றும் ஆகாது. ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிறது கூட இந்த சமூகம் உங்களைத்தான் வந்து தவறாக நினைக்கும். உங்களுடைய பண்பு தான் இங்கே இருக்கிற தமிழனை உயர்த்தும், உங்களுடைய பண்பு தான் இங்கே இருக்கிற தமிழனுக்கு வழிகாட்டும். இல்லை, உங்களுடைய திரைப்படத்தை கூட அவர் பணம் பெறலை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். உங்களால் கொடுக்க முடியாத சூழல் இருந்துச்சு. அவர் பரவாயில்ல பிரபாகரன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை தொடர்பு கொண்டு என்னாச்சு படம் அப்படின்னு கேட்டால் தான் சொல்கிறாங்களே, அந்த விவகாரம் என்னங்கய்யா? நான் உண்மையாகவே வந்து அந்த இசைக்கலைஞர்களுக்கு அது கொஞ்சம் ஏதோ அது கூட எனக்கு கம்மியாக பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் போவேன். ஆனால் என்னுடைய நோக்கம், அதாவது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, எவ்வளோ பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாம் அவர் வந்து நீ தயவுசெய்து வேலையை போன்றாரு, அதுதான் அவருடைய ஆணவம். அவர் உன் கூட என்னால் வேலை செய்ய முடியாதியா, நீ போயானா அது எப்படி கர்வம்னு நினைக்கிறீங்க? என்கிட்ட அவர் எனக்காக நான் உழைக்கிறத பற்றியோ, எனக்காக அவர் வந்து பணம் வாங்காமல் வேலை செய்யுதுன்றதை பற்றியோ நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய நோக்கம் சரியாக இருக்குது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறார். ஓரளவுக்கு அவரால் இவ்வளோ கால அனுபவத்தில், அது மட்டும் இல்லை, நம்முடைய உண்மையாகவே அவர் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற, இல்லைன்னா ஒரு 40,000 வருட பழமையான ஒரு விதையாக நான் அவரை பார்க்குறேன். அவ்வளோ அனுபவங்களுக்கு பிறகு, இவ்வளோ மனிதர்களை பார்த்த பிறகு உங்களை பார்க்கும்பொழுதே அவர் புரிஞ்சுக்கிறார். உங்களை இப்போ எனக்கே பாதி புரிஞ்சிக்கும், உங்களுக்கும் நம்மளும் புரிஞ்சுக்கிறோம்ல. ஒரு வந்து அந்த பாடி லாங்குவேஜ், இந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் உங்கள் உள் இது என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியுது இல்லை. அப்போ அவருக்கு அவ்வளோ அனுபவத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் உங்களை புரிஞ்சுக்கிறார், உங்களுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறார். அது அவருக்கு எதிரானதாக இருந்தால் கூட என்னுடைய நோக்கம் நான் வந்து அது சரியாக இருக்குது அப்படின்னு நான் நம்பி அதற்கு உண்மையாக நான் செய்யும்போது இவனுக்கு ஏன் நம்ம வந்து துணையாக இருக்கக்கூடாது அப்படின்னு. இல்லை, இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு உரையாடல் நடந்துக்கிட்டு இருக்கு. இசைஞானி இளையராஜா தரப்பில் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ட்விட்டரில் முனுஷிலேருந்து அவர் இசை வாசிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுறாங்க, யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஊட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுறாங்க. இதெல்லாம் கண்டுக்கு வர மாட்டாரா? அதான் தெரியுமா தெரியாதா, செவிக்கு போகுமா அதெல்லாம்? இல்லை, அவர் வந்து அதான் நான் சொல்கிறேன்னு, மிக நுணுக்கமானவர் இல்லையா இசைங்கிறது. ஒரு எது வந்தாலுமே அவ்வளோ துல்லியமாக கவனித்து அவ்வளோ துல்லியமாக அதனுடைய மாற்றங்களை பண்ணுற ஒரு தொழில் இருக்கு இல்லையா அவருக்கு. அப்படின்போது நிச்சயமாக அவர் ரொம்ப காயப்படுத்தும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு அவர் ரியாக்ஷன் இருக்காது. என்ன இப்படி பண்ணிட்டானுங்களே அந்த மாதிரி இல்லை, இல்லை இப்படி பண்ணுறானுங்க அந்த மாதிரி வேணுமா நினைப்பார். ஆனால் அப்படி இந்த தொடர்ந்து இந்த சமூகம் செய்து கொண்டே இருப்பது இந்த சமூகத்தோடைய இழிவு தான். இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது.
வேலு பிரபாகரனுடைய கொள்கைகளை, அவருடைய சித்தாந்தத்தை, அவருடைய வலிமையை புரிந்து கொண்டு இது வேணாம், நான் வந்து உங்களுக்கு பண்ணியே கொடுத்துட்றேன், பணம் கூட தேவையில்லைன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு லோகேஷ் கனகராஜ் நடிகர் ரஜினிகாந்த் திரைப்படத்தில் ஒரு கூலின்னு ஒரு படம் சன் பிக்சர்ஸில் வெளியாகுது. அதில் ஒரு அவருடைய மெட்டை பயன்படுத்திட்டாங்கன்னு நோட்டீஸ் அனுப்புகிறாரு சன் பிக்சர்ஸுக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது நான்? பாருங்க எவ்வளோ சுலபமாக இருக்கிறத கூட நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றீங்க. அதாவது வேலு பிரபாகரங்கிறவன் தேவையில்லாமல் ஒரு கொள்கையை பரப்புறன்னு சொல்லிட்டு அவன் இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு எல்லாரையும் விரோதிச்சுக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு வேலை பண்ணுகிறான். இவன் சன் பிக்சர்ஸ்ன்றவன் இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரன், புரிஞ்சுங்க. இவனுங்களுடைய அயோக்கியத்தனம் இருக்குல்ல, நல்லா புரிஞ்சுங்க. குரு அப்படின்னு அவர் வர்றார் ரஜினி, புரிஞ்சுங்களா? அப்படின்னு இவருக்கு எதுவுமே இவர் ரொம்ப ஏமாந்தவர், புரியுதுங்களா? ஏமாந்தவர் நிச்சயமா நான் சொல்கிறேன். எப்படின்னா, நானாக இருந்தால் இது மாதிரி ஆளுங்களோட பேசவே மாட்டேன். யார் எனக்கு வந்து, ஏன்னா நீ எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா சம்பளம் இருக்கும்போது, 2 லட்ச ரூபா சம்பளம் இருக்கும்போது எனக்கு படம் கொடுத்த என்னுடைய இசையில் நீ பெரிய ஆளாகிற. இன்றைக்கி ஒரு இசையமைப்பாளருக்கு நீ 5 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வளர்றீங்கல்ல. ஆமாம். இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லாமல் என்ன செய்யணும்? நீங்கள் ஐயா இந்த மாதிரி உங்கள் மெட்டை பயன்படுத்திக்கிறேன், இல்லை பயன்படுத்திக்கிறேன், நீங்கள் இசையமைங்க, புரியுதா உங்களுக்கு? ஏன் அவரோட சாய்ஸ்? சரி, இருக்கட்டும். இல்ல அவர்களோட குணாதிசயங்களை சொல்றேன், அதாவது அவர் எதிர்பார்க்கல. ஆனா இப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய நாட்டுல இதை தான் செய்வோம். ஒரு நல்ல வளர்ந்த பண்பான நாட்டில் இசைஞானி மாதிரி ஒரு ஆள்ரா, அவரால் தானே நம்மலாம் வளர்ந்தோம். இன்றைக்கி நம்ம எவனோ வர்றவன் முட்டாள் பையன் மூடனுக்கெல்லாம் ஒரு 5 கோடி ரூபாய் தர்றோம், அவருக்கு 5 லட்ச ரூபாய் தான் நம்ம கொடுத்துருந்துறோம். இந்த 5 கோடி ரூபாய் சம்பளத்தையும் அவர் கொடுத்து ஒரு இசையமைப்பை வைப்போன்னு தான் பார்ப்பார். அதுக்காக அவர் இது மாதிரி செய்யலை. ஆனால் இப்படியெல்லாம் திசை மாறி இப்படியெல்லாம் பண்பற்று நடந்து கொள்ளுகிற இந்த இயக்கங்கள், இப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் இப்படி இப்போ ஒரு பாட்டை பயன்படுத்துகிறேன், ஐயா இப்படி ஒரு பாட்டை பயன்படுத்துகிறேங்க, அது என்னையா அப்படின்னு ஒரு சொல்லணும்ல. இப்போ என்ன உன்னுடைய கர்வம்? உன்னுடைய கர்வம் இளையராஜாக்கா சன் பிக்சர்ஸ்க்குங்க. என்னங்க அவ்வளோ பெரிய உலக கோடீஸ்வரன் ஆகிட்டான் அவன் வந்து, அப்போ நீ என்ன துச்சமாக நினைக்கிறியா? என் பாட்டை நீ பயன்படுத்திக்கலாம், அது ஒரு சின்ன மெட்டு தான், மெட்டு எதுவாக இருக்கட்டும்ங்க. அது உண்டு. அதே சன் பிக்சர்ஸ் நான் ஒரு பிட்டு ஒரு 40 செகண்டுக்கு நான் ஒரு ஃபுட்டேஜை பயன்படுத்தினா விடுவானா அவன்? அதுக்குன்னு ஒரு பெரிய கேங்கு வக்கீலுங்களை வச்சுருக்கிறான் தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போ உனக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம், நான் பப்ளிக்கில் இருக்கிறதுனால இவர் வந்து என்னை கேட்குறாரு. இது 4 முட்டா பயலுங்க வந்து அவர் வந்து கேட்குறாரு, டே அவர் பாட்டுக்கு அவர் ரைட்ஸுக்கு கேட்குறாரு, உன்னை என்ன பண்ணுறாரு? நீ ஏன் அதை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணுற? இல்லை, அதாவது ஒரு பாட்டு நீங்கள் எழுதிட்டீங்க, ஒரு பாட்டு மெட்டு அமைச்சிட்டீங்க, அந்த திரைப்படத்துக்கான தொகையை தயாரிப்பாளர் கொடுத்துட்டாரு. அப்போ அந்த பாட்டின் மெட்டு திரைப்பட தயாரிப்பாளருக்கு சொந்தமா, ராஜாவுக்கு சொந்தமா? எனக்கு இந்த வணிக ரீதியாகவே கேட்குறேன். இல்லை, இசை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய ஒரு இது இருக்குது, இது இப்படித்தான் காப்பி ரைட்டுன்னு. அந்த மாதிரியான ஒரு காப்பி ரைட் விஷயமாக தான் இவர் போகிறாரே தவிர, இவர் மற்றபடி இவர் புதுசாக உருவாக்கலை. ஏற்கனவே இருக்க சட்டத்திட்டங்களை படி தான் இவர் உள்ளே போகிறார். இல்லை, இப்போ இந்த காப்பிரைட் விவகாரமோ அல்லது மற்ற விஷயங்களோ கூட சன் பிக்சர்ஸை வந்து கரெக்டாக கார்னர் பண்ணி கேட்டார். இதில் வந்து வேற ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறாங்களா? உங்களுக்கு அதாவது சந்தேகம் இருக்காது? எந்த ஒரு அரசியலும் இல்லைங்க. இப்போ இதுதான், அவ்வளவுதான். நீ என்ன வந்து அவ்வளோ இதுவாக துச்சமாக நினைக்கக்கூடாது. என்னுடைய வரி, என்னுடைய இசை உனக்கு அவ்வளோ முக்கியமாக இருக்கும்போது என்ன வந்து நீ ஏதோ போனான் வந்தான் அப்படின்னு ஒரு இது மாதிரி நீ நடத்தினேன்னா அதுவும் விளைவுகள் தான். இது சரியான ஒரு விஷயம். சன் பிக்சர்ஸை எதிர்த்து, அந்த அயோக்கியர்களை எதிர்த்து இப்படியாவது ஒரு இது போகிறது சரியான விஷயம். அதுக்கு அவங்க என்ன தரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இளையராஜாவுக்கு அதுக்கு என்ன பதில் தரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக அந்த காப்பி ரைட்டுக்கு என்ன பணத்தை தரணுமோ, என்ன தரணுமோ அதை கொடுத்து தான் ஆகும். நிச்சயமாக சூழல் மாறணும் அப்படிங்கிறதான் நம்மை போன்றவர்களோட எண்ணமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட சூழல்கள் மாறுகிறது என்று. எங்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை இளையராஜா அவர்கள் பற்றியாக இருக்கட்டும், தமிழ் சினிமா பற்றியாக இருக்கட்டும், தொடர்ந்து பல விதமான விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.